வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே எப்படி இந்த டபுள் சைட் டேப் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் தான் நண்பா. ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பண்ணியும் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுறவங்க இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து டபுள் சைட் டேப் வந்து தேவைப்படலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டபுள் சைட் டேப் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராஃப்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே நண்பா, நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிற போய் கடைசியாக மட்டும் நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா. இந்த டபுள் சைட் டேப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100% ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம பண்ணுற டபுள் சைட் டேப் பார்த்தீங்கன்னா 85% 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் நண்பா. அதனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து முழுமையாக பாருங்க. நான் பண்ணுற டபுள் சைட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அது வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணலாம் வேணாம் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கிறேன் நண்பா. வீடியோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுமையாக பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.